வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸ் சேனலில் வந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்தோம். அதாவது பேங்க்ல வந்து நகையை அடகு வச்சுட்டு அதை வந்து எப்படியெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க. நம்ம வந்து கொண்டு போயிட்டு ஒரு நகையை அடகு வைக்கிறோம் அப்படின்றப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை அது சம்மந்தப்பட்டவங்களா இருக்கட்டும், நிறைய வந்து ஏமாத்து வேலை நடக்குது அப்படின்றது மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு பெண்மணி வந்து நியூஸ் சேனலுக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது பற்றின வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சரி இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்களே அப்படின்றது மாதிரி நம்ம வந்து ஒரு நியூஸ் வழியாக பார்க்குறப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ தான் உண்மையாகவே வந்து இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம வீடியோ போடணும், கொஞ்சம் இனிமேட்டுக்கு நம்ம வந்து அடகு வைக்கிறோம் அப்படின்றப்போ எந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரியான டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வந்து தங்க நகை எடுக்கிறதே வந்துட்டு ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு, இல்லை ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்லை பிள்ளைங்க படிப்பு செலவு, இந்த மாதிரி ஒரு அவசரமான தேவைகளுக்காக நம்ம வந்து அதை அடகு வச்சுக்கலாம், இல்லை விற்றுக்கலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பண்ணுறோம். நம்ம வந்து ஆடம்பரத்துக்காகவும் இல்லை மித்த எந்த விஷயத்துக்காகவும் பண்ணல. நமக்கு ஒரு அவசர தேவைக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யார்கிட்டையும் நம்ம வந்து கை நீட்ட வேண்டாம் அப்படின்றது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம வந்து தங்கத்தை வாங்கி வைக்கிறோம். அந்த மாதிரி வாங்கி வச்ச தங்கத்தை ஒரு அவசர தேவைக்கு கொண்டு போயிட்டு பேங்க்ல நம்ம வந்து அடகு வைக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து நம்பி தான் வைப்போம். அதுவும் இத்தனைக்கும் நேஷனலைஸ்டு பேங்க்லேயே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப நமக்கு வந்து ஏமாற்றமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் தப்பு சொல்லாமல் நம்ம சைடுமே வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து நிறைய நகை வந்து அடகு வைப்பேன், அதுக்கு பதிலாக இன்னொரு புதிய நகை வாங்குவேன், திரும்ப அதை திருப்புவேன், அந்த மாதிரியெல்லாம் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இத்தனை வருஷத்தில் எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த ஒரு பேங்க்லேயும் எனக்கு ஏற்பட்டதில்லை. அதனால நான் இது சம்மந்தமாக எந்த ஒரு வீடியோவும் போட்டது கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து நியூஸில் வர்றது பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அடகு கடையில் வந்து வச்சப்போ ஒரு டவுட் மட்டும் இருந்துச்சு. அந்த நகையை வந்து நான் கொண்டு போய் வச்சுட்டு திருப்பின நகையை பார்க்குறப்போ எனக்கு ஒரு டவுட் மட்டும் இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ பொதுவாக அடகு கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்றப்போ எந்த மாதிரியெல்லாம் வந்து பேங்க் சைடு வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது வந்து நியூஸில் பார்த்த விஷயம். இப்போ சமீபமாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு நியூஸ் சேனலில் வந்து இந்த விஷயம் வந்து போட்டாங்க. அதாவது ஒரு பெண்மணி வந்து அவங்களுடைய நகையை கொண்டுட்டு போயிட்டு ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கு தான், அதில் கொண்டு போயிட்டு அடகு வச்சுருக்கிறாங்க. வச்சு அதை திருப்பினப்போ அந்த நகை வந்து அப்படியே போலியான நகையாக இருந்திருக்கு. அதாவது கவரிங் நகையாக இருந்திருக்கு. அதே சேம் அவங்க எப்படி கொண்டு போய் வச்சாங்களோ அதே வடிவத்தில் இருந்த அதே டிசைனில் கவரிங் நகையாக இருந்திருக்கு. இது எப்படி வந்து ஒருவேளை நம்ம சைடு வந்து தப்பு சொன்னாலும் பேங்க்கில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு, அதாவது அடகு கொண்டு போய் வைக்கிறப்போ அதை வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் அடகுக்கு எடுத்துப்பாங்க. அதோடைய பியூரிட்டி வந்து செக் பண்ணிட்டு தான் எடுத்துக்குவாங்க. ஜஸ்ட் அதில் உள்ள அந்த 916 அந்த மாதிரிலாம் வந்து அந்த லென்ஸ் வச்சு பார்த்துட்டு தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க, ஒருவேளை இந்த பெண்மணி மேலே தவறு இருந்தாலும் அவங்க வந்து கொண்டு போய் அடகு வைக்கிறப்போ அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, இல்லை பேங்க் சைடு வந்து இது தப்பா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க அதுக்கடுத்து விசாரணை மூலமாக தெரிய வரும். இருந்தாலும் இவங்க அந்த லேடி வந்து சொல்கிறது என்னென்னா, நான் வந்து தங்க நகை தான் வச்சேன், எனக்கு எப்படி இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு வேளை கவரிங் நகை வச்சுருந்தேன், நான் எதுக்காக இவ்வளோ அமௌண்ட்டு திரும்ப ரீபே பண்ணி அதை வந்து திருப்ப போகிறேன் அப்படின்றது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யார் மேலே தப்பு அப்படின்றது வந்து தெரியலை. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அடகு வைக்க போகிறோம் அப்படின்றப்போ எந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம சைடுமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கு வந்து நடந்தது வந்து பார்க்கலாம். அவங்க கொண்டு போயிட்டு அவங்களுடைய நகைகளை வந்து அடகு வச்சுருக்கிறாங்க. அதாவது ஒரு 2 லட்சத்துக்கு வந்து அடகு வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து கிராம் வந்து மென்ஷன் பண்ணலை. 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து நான் அடகு வச்சேன் சிஸ்டர். அதில் வந்து 2 கிராம் வந்து கழிச்சுக்கிட்டு நோட் பண்ணாங்களாம். அதாவது அந்த கார்டு வந்து போட்டு கொடுப்பாங்கல்ல, பேங்க்கில் அடகு வைக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு கார்டு மாதிரி வந்து போட்டு கொடுப்பாங்க. அதில் வந்து இத்தனை கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவாங்க, இன்ன டேட்டு அப்படின்றதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. அதில் வந்து 2 கிராம் வந்து கழிச்சுட்டு இவங்க டோட்டலாக வச்ச நகையில் 2 கிராம் வந்து கழிச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கிறாங்க, நோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்க கேட்டிருக்கிறாங்க, எதுக்காக அங்கே 2 கிராம் வந்து கழிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதில் அழுக்கு இருக்குமா,
அதை வந்து நாங்கள் கழிச்சுட்டு தான் மென்ஷன் பண்ணுவோம், இதுக்கு ஏற்றது மாதிரியான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்போன்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். இவங்க சரி ஓகே, அப்போ வந்து இவங்க கேட்காம விட்டுருக்குறாங்க. அவங்க நோட் பண்ணியும் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த விட்டு இவங்க திருப்புறதுக்காக போனப்போ அந்த அமௌண்ட் எல்லாம் கட்டி முடிச்சு திருப்புறப்போ அந்த 2 கிராம் வந்து அதில் இல்லையா. அதாவது இவங்க வெயிட் போடுவாங்க இல்லையா, இவங்களுக்கு தெரியும்ல, நகையுடைய உரிமையாளருக்கு வந்து தெரியும் எத்தனை கிராம் அப்படின்றது. ஆனால் அவங்க வந்து அந்த கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது மாதிரியே தான் அந்த வெயிட் மிஷின்லையும் காட்டியிருக்கும் போல். இவங்க வந்து இன்னும் 2 கிராம் எங்கன்றது மாதிரி இந்த நடந்த விஷயம், இந்த மாதிரி அழுக்கு போயிடும்னு சொல்லிட்டு கழிச்சோம் அப்படின்றது மாதிரி சொல்லி தான் எனக்கு நோட் பண்ணி கொடுத்தாங்கன்றதெல்லாம் சொன்னப்போ எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது, கார்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அதுதான் எங்களுடைய வேலை அப்படின்றது மாதிரி சொல்லிட்டாங்களாம். இந்த சிஸ்டர் வந்து போய் கொடுக்குறப்பவே ஒன்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுத்துருக்கணும், இல்லை அவங்களே அந்த டீட்டெயில் வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுத்துருக்கணும் சிஸ்டர், இந்த மாதிரி வந்து வச்சுட்டேன் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறேன். இதில் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம ஏமாறாமல் தடுக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்றது, அதாவது இத்தனை வருஷமாக நான் ஃபாலோ பண்ணது விஷயம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து என்ன நகை கொண்டு போய் வைக்க போகிறேனோ வீட்டிலேயே வந்து நோட் பண்ணிக்குவேன், இந்த நகை இந்த டேட்டுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு வைக்கிறேன் அப்படின்றது மாதிரி நோட் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுப்பேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து பேங்க்கு எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து கார்டு நமக்கு போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம கண்ணு முன்னாடி வெயிட் போடுவாங்க, அந்த வெயிட் வந்து அதில் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம தான் பார்க்கணும். இல்லை குறைச்சி போடுறாங்க அப்படின்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் அமௌண்ட் வேணால் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க, வெயிட்டை வந்து குறைக்காதீங்க. அதாவது இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது மாதிரி ஒரு 2 கிராம் வந்து குறைச்சிட்டு அதில் நோட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அமௌண்ட்டில் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லிவிடுங்க. இப்போ 2 கிராமுக்கு என்ன அமௌண்ட் கழிப்பீங்களோ அதை வந்து கழிச்சிட்டு, இப்போ 10,000 அந்த நகையுடைய மதிப்பு அப்படின்னா நீங்கள் 8,000 தான் கொடுப்பீங்க அப்படின்னா 8,000 மட்டும் எழுதுங்க. நீங்கள் வந்து கிராமில் குறைக்காதீங்க, அதை வந்து நோட் பண்ணாதீங்க, எங்கள் மிஷினில் என்ன காட்டுதோ அதுதான் எனக்கு இருக்கணும் அப்படின்றதுல வந்து உறுதியாக இருங்க. அதை வந்து கரெக்டாக அவங்க நோட் பண்ணுறாங்களான்றதையும் பார்த்துட்டு அந்த கார்டு ப்ளஸ் அந்த ஜுவல்லு 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ப்ரூஃப்காக நமக்கு தேவைப்படும் இல்லையா. ஒரு சிலர் வந்து மறந்து கூட போயிடுவோம், ரொம்ப வருஷம் கட்டாமல் இருந்துச்சுன்னா அந்த நகை எப்படி இருக்குன்றதையும் மறந்துடுவோம். அது மாதிரியெல்லாம் ஒரு தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த கார்டு ப்ளஸ் அந்த ஜுவல்லு 2ஐயும் சேர்த்து வச்சது மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து உங்களுடைய ப்ரூஃப்காக வச்சுக்கோங்க. இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒன்றும் எடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ப்ரூஃப்க்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க. இது வந்து செய்யணும், அப்போ தான் நமக்கு வந்து அந்த நகை பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி போய் செக் பண்ணுங்கள். ஒரு நகை வந்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு பணம் கட்ட போவோம் இல்லையா, ஒரு வட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு அமௌண்ட்டு ஒரு அந்த அசல்லையே கொஞ்சம் அமௌண்ட்டு கட்ட போகிறோம் அப்படின்றப்போ எனக்கு அந்த கார்டை கொண்டு போய் கொடுத்துட்டு நகையை எடுத்துகிட்டு வாங்க நான் பார்க்கணும் அப்படின்றது மாதிரியும் சொல்லலாம். இதில் எந்த தவறும் கிடையாது, ஏன்னா அப்பப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. இன்னொருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது மாதிரி பேங்க்ல எல்லாம் கொண்டு போயிட்டு நகையை அடகு வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது மாதிரி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியலை, ஆனால் அது வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் கொண்டு போய் புதுசாக வச்ச நகையை அது கொஞ்சம் நமக்கு யூஸ் பண்ணி அழுக்காக இருக்க மாதிரிலாம் தெரியும் இல்லையா, அது மாதிரிலாம் வந்துட்டு தெரிஞ்சுது. ஸோ அது ஒரு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்றது மாதிரி ஒரு டவுட்டோடு இருக்கவும் நான் வந்து அதை பற்றி கேட்கல. நமக்கு நகை வந்து கரெக்டாக கிடைச்சா போதும் அப்படின்றது மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி டேமேஜ் ஏதாவது நம்ம வந்து கொண்டு போயிட்டு அடகு வைக்கிறோம் அப்படின்றப்போ இல்லை டேமேஜ் ஏதாவது இருக்குதான்றதையும் கன்ஃபார்மாக நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப டேமேஜ் இருந்தது நீங்கள் கொடுக்குறப்போ இல்லை, ஆனால் திரும்புகிறப்போ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றின கேள்வி வந்து கேட்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடிக்கடியும் செக் பண்ணலாம், ஒரு தப்பும் கிடையாது. நம்மளுடைய நகை நம்ம வந்து பார்க்குறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்றப்போ அவங்க கண்டிப்பாக செய்வாங்க, ஆனால் கொஞ்சம் டைம் கேட்பாங்க. நம்ம வெயிட் பண்ணி கூட அதை பார்த்துட்டு வர்றது அப்படின்றது நமக்கு வந்து நல்லது, நம்மளுடைய பொருளுக்கு வந்து அது நல்லதாக இருக்கும். அதுக்கடுத்து அடகு கடையில் வச்சு அங்கே வந்து ஏமாத்து வேலை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தோடெல்லாம் கொண்டு போய் வைக்கிறோன்னா நம்ம வந்து அப்படியே ஜஸ்ட் காதுலேருந்து கழட்டி அப்படியே கொண்டு போயிட்டு வைக்க மாட்டோம். அதை நல்லா வாஷ் பண்ணி அதில் உள்ள அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்குறோம் அப்படின்றப்ப கொஞ்சமாவது அதில் அழுக்கு இருக்கும். அதை வந்து அடுத்தவங்க தொடுறப்ப கஷ்டமாக இருக்குமேன்றதுக்காக கொஞ்சம் வாஷ் பண்ணி ப்ரஷ் எல்லாம் போட்டு தானே கொடுப்போம். அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருந்தப்போ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி கொண்டு போயிட்டு
நகையை வந்து ஒரு வட்டி கடையில் அடகு கடையில் வந்து வச்சுட்டு அதை சில வருடங்களுக்கு அப்புறமேட்டு அதை திருப்புறப்போ அதில் நல்லா அழுக்கு இருந்தது. அதாவது நம்ம யூஸ் பண்ணினா அதில் அழுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி அழுக்கு இருந்தது. அப்போவே எனக்கு வந்து ஒரு டவுட், கொஞ்சம் பழசாவும் ஆயிடுச்சு. அந்த நகை வந்து கொஞ்சம் பழசாவும் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க யாரோ அப்படின்றது மாதிரி. அதுலேருந்து வந்து இந்த அடகு கடை அப்படின்றத வந்து மேக்ஸிமம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா இது தேவையில்ல, இது நம்ம வந்து ஒரு நகையை கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்றப்போ நம்மளுடைய தேவைக்காக தான் கொடுக்குறோம். இதை வந்து அவங்க கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு ரிட்டர்ன் பண்ணால் பரவாயில்ல. இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இல்லை வந்துட்டு அது உடஞ்சி போய் நெளிஞ்சு போய் அந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம பணமும் கொடுக்குறோம், வட்டியும் கொடுக்குறோம், கொடுத்துட்டு இது மாதிரியும் வேற பண்ணுறாங்களே அப்படின்றது மாதிரி. ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய நகை வந்து ஒரு தேவைக்கு கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதும் நம்மளுடைய பொறுப்பு தான். அவங்களுக்கு அது வந்து ஜஸ்ட் ஒரு பொருள். ஆனால் நமக்கு வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த உழைப்பு அது. பல வருஷமாக நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சு ஒவ்வொரு பொருளும் வாங்குகிறோம் அப்படின்றப்போ அதுக்கான ஃபுல் அந்த கேர் எடுத்துக்கிறது அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. இனிமேட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு பேங்க்ல எல்லாம் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பப்போ போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கார்டு ப்ளஸ் ஃபோட்டோ, அந்த ஜுவல்லுடைய சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நகை தான் இந்த வெயிட்டு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசுகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நாளை பின்ன ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட காட்டி பேசுகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த டீட்டெயில் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி பேங்க்ல அடகு வைக்கிறது மட்டும் கிடையாது. நம்மளுடைய நகையை வந்து வீட்டில் வைக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு லாக்கர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான்லாம் லாக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். அப்படின்றப்போ அதையுமே வந்து நம்ம திடீர்னு போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகணும் அப்படின்றது மாதிரிலாம் இல்லை. திடீர்னு நம்ம போயிட்டு அதை செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி செக் பண்ணணும். அடிக்கடி வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அதை எடுத்து பார்க்கணும். பார்க்குறப்போ தான் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நம்ம போகிறப்ப கரெக்டாக அந்த நகை அங்கே தான் இருக்கா அப்படின்றது மாதிரிலாம் நமக்கு வந்து ஒரு கேரண்டி இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சைடும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நகை வந்து அடகு வைக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு போங்க. எல்லாருமே ஏமாற்றுவாங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஏமாத்துறவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதோட இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது பேங்க் சைடு வந்து ஏதாவது இந்த மாதிரி நகை கொண்டு போய் அடகு வைக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேத்துக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.